உலகின் முதல் சூப்பர்சோனிக் விமானம் தனது பயணத்தை தொடங்கிய தினம் அப்படிங்கிறது வரலாற்றுல இன்றுதான். WTU-144 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த சூப்பர்சோனிக் விமானம் சரியா டிசம்பர் 31, 1968 தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குனுச்சு. அது ஆரம்பத்துல வணிகம் இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட பிற்காலகட்டத்தில் போக போக சுற்றுலா சார்ந்தும் இருந்துச்சு. இதை மையமாக வச்சு தான் மிகப்பெரிய லெவலில் வணிகங்கள் அப்படிங்கிற விஷயமே உந்தி தள்ளப்பட்டுச்சு. அதுவும் இந்த ரஷ்யா மாதிரியான நாடுகளில். ஏன்னா இதை உருவாக்குனது அவங்க தான். ரஷ்யா உருவாக்குன டெக்னாலஜிலேயே மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியாக பார்க்கப்படுறது இந்த சூப்பர்சோனிக் விமானத்தை தான். இது ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னாலும் போக போக இதோடைய தரம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போனுச்சு. இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இதுக்கு வந்தது. இதை அடிப்படையாக வச்சு 1977களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இயக்குறதை குறைச்சாங்க. 1983க்கு அப்புறம் அந்த செயல்பாடு, அதாவது அந்த சூப்பர்சோனிக் விமானத்தோடைய செயல்பாடு அப்படிங்கிறது முழுமையாகவே நிறுத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இன்னைக்கும் சூப்பர்சோனிக் விமானங்களுடைய ஒரு பேஸ் பாயிண்டாக, ஒரு பேசிக்காக இருக்கக்கூடியது அந்த சூப்பர்சோனிக் விமானம் தான். அது தன்னுடைய முதல் பயணத்தை பொதுமக்களுக்காக தொடங்கிய தினம் அப்படிங்கிறது வரலாற்றில் இன்று தான்.